தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை நம்முடைய தலைமை பயிற்சியாளர் அருமை தோழர் கேசவன் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். சேமிப்பு வங்கி மற்றும் அஞ்சல் துறையினுடைய நிதி சம்பந்தப்பட்ட பகுதி மிக முக்கியமான பகுதி. கண்டிப்பாக அவர் நடத்துகின்ற பாடங்களை கூர்மையாக கவனித்து பயன்பெற வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கேசவன், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கேசவன், மந்த்லி இன்கம் ஸ்கீம் வரைக்கும் தான் பார்த்தோம். சீனியர் சிட்டிசன், பிபிஎஃப், எஸ்எஸ்ஏ, அப்புறம் இந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம். ரைட், ஓகே. சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் இது வந்து யாரெல்லாம் இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்றதுல ஒரு கேட்டகரி. யாரெல்லாம் ஓபன் பண்ண முடியும்? பொதுவான பொதுமக்கள் எல்லாருமே 60 வயசுக்கு மேல இருக்கவங்க யார் வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம். ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸாக இருந்தாங்க, அப்படிதான் ரூல்ல சொல்லியிருக்கு. 55 வயசு கடந்துட்டா போதும். ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்லி இட் டசன்ட் இம்ப்ளை தட் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் மட்டும்தான் அப்படின்னா இல்லை. இப்போ பிரைவேட்ல ஒர்க் பண்றாங்க, அவங்க ரிட்டையர் ஆகுறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிஎஃப் பெனிஃபிட்ஸ் வருது, இல்லை அவங்களுக்கு வேற ஏதாவது பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, கம்பெனி ஏதோ ஒரு கிராஜுவிட்டி தராங்கன்னா அதெல்லாம் கூட இந்த சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ல போட முடியும். 55 வயசு கடந்து இருக்கணும், அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சர்வீஸ் பண்ணி ரிட்டையர் ஆயிருக்கணும். இட் மேபி பிரைவேட், கவர்மெண்ட், யார் வேணாலும் ஓப்பன். டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு மட்டும் 50 வயதுக்கு மேல இருந்து அவர்கள் வந்து ரிட்டையர் ஆயிருந்தா அவங்களுக்கு உண்டு. இந்த மாதிரி ரிட்டையர் ஆனவங்களுக்கு எந்த தேதியில அவங்க ரிட்டையர் ஆனாங்களோ அந்த தேதியில இருந்து 3 மாதத்திற்கு உள்ள அவர்கள் வந்து இந்த கணக்கை துவங்கிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து 10ஆம் இன்னைக்கு என்ன டேட்டு? 4/3. அப்போ 4/3னா 4/4, 4/5, 4/6க்குள்ள அவர் வந்து துவங்கிடணும். ரிட்டையர்மெண்ட் ஆன தேதி வேறவா கூட இருக்கலாம். அந்த ரிட்டையர்மெண்ட் பணம் வருது இல்லையா, பெனிஃபிட்ஸ், அது கிரெடிட் ஆகிற தேதிங்க. அதுதான் முக்கியமானது. ரிட்டையர்மெண்ட் தேதி ஒருத்தர் 31/1 ரிட்டையர் ஆயிருப்பார், அவருக்கு 4/3 தான் அவருக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அந்த பண பயன்கள்லாம் அதுல இருந்து 90 நாள் டைம். அடுத்தது இந்த 90 நாள் டைமுக்குள்ள கிரெடிட் பண்ணி பணத்தை கொடுக்குறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. ரிட்டையர் ஆகும்போது அவர்களுக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் வருது. பணத்தை எடுத்து நம்ம கிட்ட வந்து வராரு. சார், எனக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம், நான் ரிட்டையர் ஆயிட்டேன், இந்த பாருங்க இந்த தேதியில ரிட்டையர் ஆயிட்டேன், எனக்கு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. ஓகே, உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிரெடிட் ஆயிருக்கு? 9,97,000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. நான் ஒரு 3,000 ரூபாய் போட்டு 10 லட்சமா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறேன் ரவுண்டா அப்படின்னா பண்ண முடியும். எவ்வளவு ஆக்சுவலா பெனிஃபிட் கிரெடிட் ஆயிருக்கோ அவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, முதல் தகுதின்னு அவருக்கு 60 வயசு ஆயிருந்தாதான் அவரால் இந்த கணக்கே துவங்க முடியும். இவர் 55 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள ஒருத்தர் வந்து ஜாயின் பண்றாருன்னா அவருக்கு ஒரு சலுகை தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சலுகை வந்து அவருடைய ஓய்வூதிய பண பயன்களுக்கு மட்டும்தான். இப்ப நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு 9,97,000க்கு 3,000 சேர்த்து 10 லட்சம் சொல்லிட்டேன். 10 லட்சத்து ஒருத்தர் கிரெடிட் ஆயிருக்கு. ஏன், நான் நல்ல பணக்காரர் சார், என்கிட்ட இன்னும் ஒரு 20 லட்சம் இருக்கு, 30 லட்சமா போட்டீங்கன்னா போட முடியும். ஸோ தட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு தி ஆக்சுவல் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் தான். அதே மாதிரி இப்ப அவர் ரிட்டையர் ஆன தேதியில இருந்து ஒரு பணப்பயன் வருது, அதுக்கு கணக்கை துவங்கிட்டாரு. திருப்பி ஒரு 6 மாசம் கழிச்சு அப்போ அவங்க அக்கௌண்ட்ஸ்ல இருந்து சொல்றாங்க, உங்களுக்கு நாங்க தப்பா கால்குலேட் பண்ணிட்டோம், உங்களுக்கு இன்னும் ஒரு 10 லட்சம் வர வேண்டியது இருக்கு அப்படின்னா திரும்பவும் அந்த பணத்தையும் அதே மாதிரி 3 மாசத்துல இருந்து கிரெடிட் ஆனது வந்து அவர் வங்கி கணக்குல இருந்து இந்த கணக்கை துவங்கி. இதுதான் வந்து மிகப்பெரிய கண்டிஷன். இதேதான் அப்ளிகபிள் ஃபார் டிஃபென்ஸ் எம்ப்ளாயி. இப்போ டிஃபென்ஸ் எம்ப்ளாயி வந்து ஒருத்தர் வந்து 50 வயசுல வந்து ரிட்டையர் ஆகுறாரு. 5 வருஷம் தான் இந்த ஸ்கீமோட மேக்சிமம். அப்போ 55 வயசு ஆயிட்ட உடனே இல்ல நீங்க 50 வயசுக்குள்ள இருக்கும்போது இந்த கணக்கை துவங்கிட்டீங்க, உங்களுக்கு ஒரு தடவை தான் துவங்க முடியும், இந்தாங்க க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிங்க, 60 வயசு ஆன பிறகு திரும்ப நீங்க வந்து இந்த கணக்கை துவங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? அவருக்கு 50 வயது ஆன பிறகு இந்த கணக்கை துவங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அவருடைய வயதை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை டிஃபென்ஸ் எம்ப்ளாயிஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்டை சிங்கிள் அக்கௌண்ட்டாகவும் துவங்கலாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா துவங்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் துவங்குவதற்கு கணவன் அல்லது மனைவி ஸ்பௌஸ் கூட மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். அவர்களுக்கு இந்த ஏஜ் கண்டிஷன் அவசியம் இல்லை. யார் பேரை முதல்ல எழுதுறீங்க அப்படின்றதுதான் முக்கியம். இதுல ஃபர்ஸ்ட் நேம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல யார் பேர் எழுதுறீங்களோ
அவர்களுக்கு கட்டாயம் 60 வயசு கம்ப்ளீட் ஆயிடும். சார் சென்டிமெண்டா நான் என் மனைவி கிட்ட இருந்து ஆரம்பிப்பேன். எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, என் மனைவிக்கு 58 வயசு தான். ஆனா என் மனைவி பேரை ஃபர்ஸ்ட் எழுதுறேன்னா எழுத முடியாது. அது சரி. எதெல்லாம் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அப்படின்றதுக்கு ரூல் சொல்லியிருக்காங்க. ப்ராவிடென்ட் ஃபண்டா இருக்கலாம், ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி. சப்போஸ் பிரைவேட்ல கேட்கல சார், பிரேக் ஆயிடுச்சு. கேட்கும் பாரு, கேட்கும். சப்போஸ் வந்து அவர்களுக்கு வந்து வேறு வேறு பண பயன்கள் இருந்ததுன்னா அது எல்லாமே இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அப்படின்ற இந்த கண்டிஷன் தான் வரும். சரியா? அடுத்தது இது இல்லாம இப்போ மூன்றாவதாக புதுசா ஒரு கேட்டகரி வந்திருக்கு. அதுதான் இது. அதாவது ஒரு அரசு ஊழியர், இது வந்து ஒன்லி அப்ளிகபிள் டு அரசு ஊழியர் தான். சரியா? அவர் வந்து எய்தர் ஹி மே பி ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் கொடுத்திருக்காங்க. ஒரு அரசு ஊழியராக இருந்து பணிச்சுமை காரணமாக அவர் இறந்து போயிட்டாருன்னா 50 வயசு ஆகியும் அவர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அவருடைய ஸ்பௌஸ் மட்டும் இந்த கணக்கை துவங்கணும். அப்போ இது 4வது கேட்டகரி. 60 வயசான யாரு வேணாலும் ஓபன் பண்ணலாம், 55 வயசாகி ரிட்டையர் ஆன யாரு வேணாலும் ஓபன் பண்ணலாம், 50 வயசாகி ரிட்டையர் ஆன டிஃபென்ஸ்ல பாதுகாப்பு துறையில ஒர்க் பண்றவங்க மட்டும் பண்ணலாம். 50 வயசாகி இறந்துட்ட, பணியின் போதே இறந்துட்ட ஒரு அரசு ஊழியருடைய கணவனும் மனைவியும் இந்த கணக்கை துவங்குவதற்கு தகுதியானது. அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் பேருக்கு தான் நீங்க அவங்களுக்கு தான் முழு. இப்போ வந்து இந்த அக்கௌண்ட்டை துவங்குவதற்கு குறைந்தபட்சம் 1000, அதிகபட்சம் 30 லட்சம். அதிகபட்சம் 30 லட்சம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா 60 லட்சம் ஓபன் பண்ணலாம்னா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா யார் பேரை முதல்ல எழுதுறீங்களோ அவர்களுக்கு தான் முழு உரிமை. அக்கௌண்ட் வந்து 30 அக்கௌண்ட் வந்து நீங்க 30 லட்சம் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேர் வந்து கணவர் பேரு, 2வது பேர் மனைவி பேர் எழுதுறாங்கன்னா கணவருக்கு தான் அந்த 30 லட்சத்துக்கான உரிமையே இருக்கு. மனைவிக்கு ஷேர் எல்லாம் கிடையாது. எம்ஐஎஸ்ல அப்படி கிடையாது. 10 லட்சம் ரூபாய்க்கு எம்ஐஎஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா ஏன்னு ஒருத்தர் பின்னு ஒருத்தர் 2 பேர்னா ஏ பி 2 பேருக்கும் சரிசமமா 5 லட்சம் எழுதி. இப்போ எம்ஐஎஸ்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட் 15 லட்சம் 2 பேர் ஓபன் பண்றாங்கன்னா 7.5 லட்சம் 2 பேருக்கும் சரிசமமாக பங்கிடும். இதே 3 பேர் சேர்ந்து ஓபன் பண்ணா 3 பேருக்கும் சரிசமமா 5 லட்சம் பங்கிடுவாங்க. இங்க அப்படி இல்லை. யார் பேரை முதல்ல எழுதுங்களோ அவருக்கு இந்த அக்கௌண்ட்டினுடைய முழு உரிமையும் கொடுத்து விடுவீங்க. ஸோ மேக்சிமம் 40 லேக்ஸ் வரைக்கும் இப்போ ஓபன் பண்ணலாம். கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.2 குவார்டர்லி பேயபிள் இன்ட்ரெஸ்ட். சரியா? இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 மாதங்களுக்கு ஒரு முறை அவர்களுடைய கணக்குல வரவு வைக்கப்படும். இந்த கணக்குல வரவு வைப்பது என்பது அவருடைய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லையும் வைக்கலாம். அவங்க வங்கி கணக்கு கொடுத்தாங்கன்னா அந்த வங்கி கணக்குலையும் நாம வரவு வைக்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் துவங்கலாம். ஆனா அதிகபட்சம் 30 லட்சத்தை மிகக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது சீனியர் சிட்டிசன்ல ஏன் எவ்வளவு சொல்றோம்னா கட்டாயம் கொஸ்டின் வரும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னா கொஸ்டினே வரும். அதனால சீனியர் சிட்டிசனை அதுலயும் குறிப்பா இந்த அரசு ஊழியராக பணியிலிருந்து 50 வயதுக்கு இறந்தாங்கன்றாங்க இல்லையா, அது வந்து இப்பதான் கடந்த வருடம் தான் 2024 இறுதியில தான் இது வந்து நடைமுறைக்கு வந்தது. அதனால இது நீங்க தெரிஞ்சிருச்சு. ப்ரீமெச்சூர் க்ளோஷரை பொறுத்த வரைக்கும் இப்ப எம்ஐஎஸ்ல ப்ரீமெச்சூர் க்ளோஷர் கட்டாயம் வரும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்லையும் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் ரொம்ப முக்கியமான கேள்வி. ப்ரீமெச்சூர் க்ளோஷரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லாஜிக் இருக்கு. எம்ஐஎஸ்ல அவங்க 5 வருஷம் பணம் நிறைய வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க எடுத்துட்டு வந்து போடுறாங்க. அந்த மாதிரி ஆளுங்க போடுறாங்க அப்படின்னு அரசாங்கம் கருதி என்ன பண்ணுதுன்னா அவர்களுக்கு வந்து முதல் 1 வருஷத்துக்கு அவங்களுக்கு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணவே முடியாது. எதுல? எம்ஐஎஸ். ஆனா சீனியர் சிட்டிசன்ல
ஒரு மூத்த குடிமக்கள் அவங்களுடைய இந்த வட்டியை வச்சு குழப்பம் நடத்துறவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த பணம் வந்து அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் பணமா இருக்கும். இது ரொம்ப முக்கியமான காசா இருக்கும். இல்ல வேற எதுக்கும் அவங்களுக்கு தேவைப்படலாம். ஒரு உடல் உபாதைகளுக்கு நோய்வாய்ப்பட்டா அவங்களுக்கு செலவு பண்றதுக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக்கை பேஸ் பண்ணிதான் ப்ரீமெச்சூர் க்ளோஷரை அலோவ் பண்றாங்க. எப்போ அப்படின்னா எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள. சரியா? ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமை வந்து ஒரு மூத்த குடிமக்கள் திட்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. 3 வருஷமா எவ்வளவு நாள் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண பீரியட்ல ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு வந்து அவங்களால க்ளோஸ் பண்ண முடியும். சரியா? இது ரொம்ப முக்கியமானது. ப்ரீமெச்சூர் க்ளோஷர் எப்ப பண்ணலாம் அப்படின்னா எப்ப வேணாலும் பண்ணலாம். ஆனா எக்ஸ்டெண்டட் அக்கௌண்ட்ல முதல் 1 வருஷத்துல எக்ஸ்டெண்டட் அக்கௌண்ட் மீன்ஸ் 5ல இருந்து 8 வருஷமா இருந்தா 5 to 6 பண்ண முடியாது. 8 to 11 இருந்ததுன்னா 8 to 9 பண்ண முடியாது. அக்கௌண்ட் வில் பி ஓபன் இன் ஆல் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், டிபார்ட்மெண்டல் சப் ஆஃபீஸ், எல்லா ஆஃபீஸ்லயும் பண்ணலாம். இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க்லயும் ஓபன் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸ்லயும் ஓபன் பண்ணலாம், பேங்க் டு பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் டு போஸ்ட் ஆஃபீஸ், இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் டு பேங்க், பேங்க் டு போஸ்ட் ஆஃபீஸ், வைஸ் வெர்சா எப்படி வேணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபார்ம் 15C 15H இது ரொம்ப முக்கியமானது. 15Hன்றது ஒருத்தர் 60 வயது மிகுந்த ஒரு நபர் வந்து கொடுப்பதற்கு. இது என்னன்னா இந்த மாதிரி டாக்ஸ் அவங்க எந்த இன்கம் ஸ்லாப்ல வருவாங்க அப்படின்றத முடிவு பண்ணுவதற்காக இந்த ஃபார்ம்ஸை கவர்மெண்ட் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பெல்லாம் வரும்? 1 ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், ஜனவரி. சப்போஸ் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து 50,000 எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா ஃபார் சீனியர் சிட்டிசன் TDS at the rate of 10% is required. இப்போ இதெல்லாம் எப்போ அவங்க 15H கொடுக்காம விட்டுட்டா, 15G கொடுக்காம விட்டுட்டா, இதுவே ஒரு சாதாரண மனிதர், அதாவது சாதாரண மனிதர்னா 60 வயதுக்கு கீழே 55 வயசு நார்மலா இருந்தா, இல்ல 50 வயது டிஃபென்ஸ் எம்ப்ளாயியா ரிட்டையர்டா இருந்தா, அல்லது பணியில் இருக்கும்போது இறந்து விட்ட அரசு ஊழியர்களுடைய மனைவி 50 வயசு, அவங்க எல்லாம் பண்ணும்போது 10,000 ரூபாய்க்கு மேல போனாலே TDS கொடுப்பாங்க. சப்போஸ் இந்த ஃபார்ம் 15G-யோ 15H-யோ கொடுத்துட்டா TDS பண்ணுவதிலிருந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனா அது வந்து என்னன்னா அவங்களுக்கு டேக்ஸ் வந்து இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸபிள் இன்கமா போய் டாக்ஸ் பிடிச்சிருவாங்க ஃபைனான்ஸ்ல. பட் நம்ம TDS டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் இந்த 15G-யோ அல்லது 15H-ஓ ஒரு நிதியாண்டிற்கு ஒரு முறை கட்டாயம் தரும். 15G-யும் 15H-ம் அட் த டைம் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் தி அக்கௌண்ட் ஒவ்வொரு வருஷமும். இதுவும் மிகவும் முக்கியமானது. 15G-யும் 15H-ம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போதும் ஒரு தடவை கொடுக்கணும், ஒவ்வொரு ஃபைனான்சியல் இயரும் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணீங்கன்னா இதுதான் SSA-க்கு எலிஜிபிள். இன்ட்ரெஸ்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த தேதி வரைக்கும் அந்த அக்கௌண்ட் இருக்கோ அந்த தேதி வரைக்கும் தான் சீனியர் சிட்டிசன் வட்டி விகிதத்தை தருவாங்க. இப்ப ஒரு தேதி இருக்கு, எக்ஸ்ன்னு ஒரு தேதி, அந்த தேதியில அவர் க்ளோஸ் பண்றாருன்னா அது வரைக்கும் தான் சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டுக்குள்ளேயும் வட்டி தருவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம், இதுவும் SSA-வும். அதனால இதுல மட்டும் இந்த டெத் கிளைம் வரும்போது கூட சரி, ஆக்சுவல் டேட் ஆஃப் டெத் வரைக்கும் தான் சீனியர் சிட்டிசன் ரேட் ஆஃப் வட்டி தருவாங்க. அதே மாதிரி இதுல இந்த டிடக்ஷன் டு பி மேட் ஃப்ரம் த டெபாசிட் அட் த டைம் ஆஃப் ப்ரீமெச்சூர் க்ளோஷர். ப்ரீமெச்சூர் க்ளோஷர் கணக்கை முன்கூட்டியே முடிச்சுக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் பிரிப்பாங்க அப்படின்றது ஒரு டேபிள் போட்டுருக்காங்க. இது ரொம்ப 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 முக்கியமானது. முதல் 1 வருஷத்துக்கு வட்டி கிடையாது, அவ்வளவுதான். அசல திருப்பி கொடுத்துருவோம் மொத்தமா. சார் நீங்க தான் 3 மாசத்துக்கு ஒரு தடவை வட்டி கொடுத்துறீங்களே, அப்போ அவர் வந்து ஒருத்தர் வந்து 11ஆவது மாசம் வந்து கழிச்சு க்ளோஸ் பண்றாருன்னா அவருக்கு என்ன பண்ணிருப்போம்? 3 குவார்டருக்குரிய வட்டி கொடுத்துட்டு இருப்போம். என்ன சார் பண்ணணும்? இப்ப எப்படி சார் அப்படின்னா
அவருக்கு எவ்வளவு வட்டி நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த வட்டியை கழிச்சுக்கிட்டு அவருடைய அசலை நாம திரும்ப கொடுத்துருவோம். இதே 1 to 2 வருஷத்துக்குள்ள இருந்தா 1.5% அசல்ல பிடிக்கும். 2 வருஷத்துக்கு மேல போனா 1% அசல்ல பிடிக்கும். இதுவே டெத்தா இருந்ததுன்னா ₹1 கூட நம்ம பிடிக்க மாட்டோம். ஆனா ஆக்சுவல் டேட் ஆஃப் டெத் வரைக்கும் தான் சீனியர் சிட்டிசன் வட்டி கொடுப்போம். சப்போஸ் எக்ஸ்டெண்டட் அக்கௌண்டா இருந்தது, ஒரு அக்கௌண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணா என்ன பெனிஃபிட்? இப்ப சாதாரணமா ஒரு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி திரும்ப ஓபன் பண்ணிருக்கோம். எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷா ஒரு அக்கௌண்ட்டா ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க புது அக்கௌண்ட்டா கருதப்படும். அப்ப திரும்ப வட்டி கிடைக்காது. அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணீங்கன்னா திரும்ப வந்து பிஎம்சிக்குரிய அந்த பீனல் இன்ட்ரெஸ்ட்டை பிடிச்சிடுவாங்க. இதே ஒரு அக்கௌண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா அந்த 5 to 6 தான் பண்ண மாட்டாங்க, அந்த 8 to 9 தான் பிரிக்க மாட்டாங்க, அந்த 11 to 12 தான் எதுவும் க்ளோஸ் பண்ண முடியாது. பட் அதுக்கு பிற்பாடு ₹1 கூட பிடிக்காம திருப்பி கொடுப்பாங்க. அப்ப சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றது தான் நமக்கு ரொம்ப 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 லாபம். நம்ம கவுண்டர்ல ஒர்க் பண்ணா கூட நம்ம பிஏங்களை நாம இததான் சொல்லணும், இந்த அக்கௌண்ட்டை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணா அவர்களுக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்கு. என்ன அப்படின்னா, புதுசா அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் இதெல்லாம் எழுதணுன்ற வேலையே இல்லை, கணக்கு அதே நம்பர்ல கண்டினியூ ஆகும். இது வந்து டெத் க்ளோஷர். இது எல்லாமே வந்து சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் தான். டெத் க்ளோஷரை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் முதலே சொல்லிட்டேன், டில் த டேட் ஆஃப் டெத் மட்டும்தான் என்னது சீனியர் சிட்டிசன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. இன்ட்ரெஸ்டை பொறுத்த வரைக்கும் அதற்கு பிறகு ஆக்சுவல் டேட் ஆஃப் டெத் வரைக்கும் சீனியர் சிட்டிசன் வட்டி, அதற்கு பிற்பாடு சீனியர் சிட்டிசன் வட்டி, அதற்கு பிற்பாடு போஸ்ட் ஆஃபீஸினுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டினுடைய வட்டி தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரா இருந்தாங்கன்னு வச்சுங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கிற பட்சத்தில் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து மட்டும்தான் ஜாயிண்டா ஓபன் பண்ண முடியும், வேற யாரும் ஓபனே பண்ண முடியாது. இப்போ ஹஸ்பண்டோ அல்லது ஒய்ஃபோ அக்கௌண்ட்டை ஓபன் பண்றாங்க, ஹஸ்பண்ட் ஓபன் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டெபாசிட்னா, செகண்ட் டெபாசிட் ஒய்ஃப் இருக்காங்க. இப்போ ஹஸ்பண்ட் இறந்து போயிடறாங்க அப்படின்னா இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஸ்பௌஸுக்கும் 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவர்கள் அந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே தனித்தனியாகவும் சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, 2 பேரும் ஜாயிண்டாவும் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, இந்த மாதிரி நேரத்துல இப்போ ஜாயிண்டா இருக்கும்போது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவர்கள் பேர்ல இருக்கிற அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ண முடியாது, எல்லா அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிடணும். யார் இறந்துட்டாங்களோ அவர்கள் பேர்ல இருக்கிற அக்கௌண்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா இவங்க பேருக்கு பணமா மாற்றி அப்புறமா தான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும். இது ஏன் இந்த விதியை வச்சிருக்காங்கன்னா தெரியல. ஆனா 2 பேருக்குமே 60 வயசு ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் மட்டும்தான் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஒய்ஃபுக்கு தனிப்பட்ட முறையில் அக்கௌண்ட் இல்லை, ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. இப்ப நான் என்ன சார் பண்றது இந்த அக்கௌண்ட் அப்படின்னு ஒய்ஃப் கேட்கறாங்க. உங்களுக்கு தான் தனிப்பட்ட சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் இல்லை இல்லையா, உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு இல்லையா, அதனால நீங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டினியூ பண்ண விடலாம். க்ளோஷர் ஆஃப் சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் எப்ப பண்ணுவீங்க அப்படின்னா 5 வருஷம் கழிச்சுதான் க்ளோஸே பண்ண முடியும். தட் மீன்ஸ் பிஎம்சி க்ளோஷர் நான் சொல்லல, நார்மல் மெச்சூரிட்டி க்ளோஷர். பிஎம்சி க்ளோஷர் நீங்க எப்ப வேணாலும் பண்ணீங்களா சீனியர் சிட்டிசன். முதல்ல 1 வருஷத்துல பண்ணா வட்டி கிடையாது, 1 to 3 1.5%, 3க்கு மேல போனா 1%. போஸ்ட் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட் அட் த ரேட் ஆஃப் எஸ்பி. சார் அப்போ வந்து நீங்க எக்ஸ்டென்ஷன் சொல்றீங்க சார், அது எப்படி சார்? ஒரு அக்கௌண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா எக்ஸ்டென்ஷன் லெட்டர் கட்டாயம் ஒரு 5 வருஷத்துல இருந்து 6 வருஷத்துக்குள்ள கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா அந்த அக்கௌண்ட்டை
நம்மளால பண்ணவே முடியாது, எக்ஸ்டென்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அக்கௌண்ட் வந்து 3 இயர்ஸா பண்ணலாம். ஒவ்வொரு 3 இயர்ஸா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஷுட் பி சப்மிட்டட் within a period of 1 year from the date of maturity. 5 வருஷத்துல இருந்து 6 வருஷத்துக்குள்ள கொடுக்கணும், 8ல இருந்து 9க்குள்ள கொடுக்கணும், 11ல இருந்து 12க்குள்ள. அதே மாதிரி நான் முதலே சொன்னேன், பிஎன்சி பண்ணும்போது அவங்க எத்தனை தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் சரி, எக்ஸ்டெண்டட் பீரியட்ல முதல் 1 வருஷத்துக்குள்ள க்ளோஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிபிஎஃப் அக்கௌண்ட். இந்த சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட், பிபிஎஃப் அக்கௌண்ட், எஸ்எஸ்சி அக்கௌண்ட், இது எல்லாமே வந்து கொஞ்சம் புது விஷயங்களா இருக்கும், கிரிட்டிக்கலா இருக்கும், தெரிஞ்சிச்சு. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 15 இயர்ஸ். இங்க 15 இயர்ஸ் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கும் எஸ்எஸ்சிக்கும் இயர்ஸ் அப்படின்னு சொல்றது ஃபைனான்சியல் இயர்ஸ். அது நல்லா ஞாபகம் வச்சு. 15 ஃபைனான்சியல் இயர்ஸ். ஒரு தடவை கொஸ்டின் அந்த மாதிரி கேட்டிருந்தான். 15 இயர்ஸ் ஒரு அக்கௌண்ட் எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் ஓப்பன் ஆச்சுன்னு கொடுத்துட்டு, இப்போ இந்த அக்கௌண்ட் எந்த இயர்ல இருந்து க்ளோஷருக்கு எலிஜிபிள் ஆகுது அப்படின்னு கேட்டான். அப்போ அக்கௌண்ட் ஓபன் பண்ண தேதியை நம்ம முழுமையா விட்டுருந்தோம். 15 நிதி ஆண்டுகள் வெயிட் பண்ணோம். 15 ஃபைனான்சியல் இயர்ஸ் வெயிட் பண்ணி தான் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும். லிட்ரலி நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 16வது வருஷம் க்ளோஸ் பண்ற மாதிரி வரும். அதுதான் அது அர்த்தம். கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் 7.1. ஐபிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் எஸ்பிக்கு நான் சொல்லும்போது சொன்னேன் 10ஆம் தேதியில இருந்து கடைசி வேலை நாளுக்குள்ள. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதியில இருந்து கடைசி வேலை நாளுக்கும் இல்லை. அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி ஓப்பன் அண்ட் ஆபரேட்டட் இன் ஆல் டிபார்ட்மெண்டல் போஸ்ட் ஆஃபீஸ் அண்டர் ஆத்தரைஸ்டு பேங்க். அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் முதலே சொல்லிட்டு தான் இதெல்லாம் டைப் ஆஃப் பிபிஎஃப்ஸ். இது சீனியர் சிட்டிசன் மாதிரி பிபிஎஃப்யும் வந்து பேங்க்ல ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸ்க்கும், போஸ்ட் ஆஃபீஸ்ல ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டை பேங்க்குக்கும் ட்ரான்ஸ்ஃபர். பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் there is no concept of joint account ஒன்று கிடையாது. பிபிஎஃப் அக்கௌண்ட்ன்றது ஒன்லி செல்ஃப் அக்கௌண்ட் தான். இப்போ ஒரு வயது முதிர்ந்த நபர் 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவர் ஒரு மேஜர். அவர் வந்து அவருடைய பேர்ல சொந்த கணக்கை துவங்கிக்கணும். அவர் வந்து எங்க அண்ணனுக்கு 20 வயசு ஆகுது, நான் எங்க அண்ணனும் சேர்ந்து ஆரம்பிக்க முடியும். ஸோ சிங்கிள் அக்கௌண்ட் தான் ஒரு அடல்ட் அவருடைய பேர்ல ஓபன் பண்ண. இப்ப நான் இருக்கேன், எனக்கு ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் இருக்கு, எனக்கு ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தைக்கு நான் ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் கார்டியனா கண்டினியூ பண்ணலாமா பண்ணலாம். ஆனா கண்டிஷன் என்ன, இந்த 2 அக்கௌண்ட்டையும் கூட்டினா 1.5 லட்சம் தான் வர முடியும் அதிகபட்சம் ஒரு நிதியாண்டு. இப்ப எனக்கே 2 குழந்தை இருக்கு, அந்த 2 குழந்தைக்கும் 2 அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு அக்கௌண்ட். அப்ப இந்த 3 அக்கௌண்ட்டும் சேர்த்தே 1.5 லட்சம். ஸோ நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான், எய்தர் இன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் பேங்க். இப்போ இதுல வந்து 2 மைனருக்கு தான், 3 பேருக்கு தான், 3 குழந்தைக்கு தான், அந்த மாதிரிலாம் இதுல கிடையாது. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் லிமிட்டை பொறுத்தது அக்கௌண்ட் தான். இப்போ எஸ்எஸ்டி மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 கேர்ள் சில்ட்ரனுக்கு தான் அப்படின்னா கிடையாது. இப்போ நம்ம ஒரு 4 குழந்தை இருக்கு, ஒருத்தருக்கு 4 குழந்தைங்களுக்குமே பிபிஎஃப் ஓபன் பண்ணிக்கலாம். அவர் வந்து மைனரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மைனரா இருக்கிறவங்க கார்டியன் வழியா தான் கணக்கு தோண முடியும். அப்ப அப்பாவோ அம்மாவோ கார்டியனே இருந்து 4 குழந்தைங்க, அப்ப 5 அக்கௌண்ட் கூட ஓபன் பண்ணிக்கலாம். இதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனா அந்த 5 அக்கௌண்ட்டையும் கூட்டினா கூட்டுத்தொகை 1.5 லட்சம் தான் ஒரு நிதி ஆண்டுல வர முடியும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பிபிஎஃப். ஸோ குறைந்தபட்ச சப்ஸ்கிரிப்ஷன் 500 ரூபாய், மேக்சிமம் 1.5 லட்சம். மோட் ஆஃப் டெபாசிட் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் கேஷ், செக், டிடி எதுனாலும் கொடுக்கலாம். கேஷ் கொடுத்தா உடனே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். செக்கோ டிடியோ கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? செக்கோ டிடியோ கொடுத்தா நீங்க அவருக்கு வந்து ரியலைஸ் ஆனவருக்கு தான் கொடுப்பீங்க. இதுல வந்து ஒரு வருஷத்துல அவர் எத்தனை தடவைனாலும் கட்ட முடியும். 50 ரூபாய் அந்த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் 500 ரூபாய் கொடுத்து கணக்கு ஆரம்பிச்சிடாரு.
100 ரூபாய் எவ்வளவு வேணாலும் 100, 50, 150, 200 போட்டு எத்தனை தடவைனா கட்டலாம். ஆனா மேக்சிமம் 1.5 லேக்ஸ் தான் தர முடியும். சப்போஸ் வந்து கட்டாம விட்டுட்டாங்கன்னா எப்படி எஸ்எஸ்ஏ ஒரு நிதியாண்டு முழுமைக்கும் கட்டாம விட்டுட்டாங்கன்னா குறைந்தபட்சம் அந்த 500 ரூபாய் கூட மெயின்டைன் பண்ணா அவருக்கு அந்த 50 ரூபாய் பெனால்டி எஸ்எஸ்ஏல 250 ரூபாய் குறைந்தபட்சம் கட்டாம விட்டாருன்னா அவருக்கு நீங்க என்ன பண்றீங்க 50 ரூபாய் ஃபைன் வாங்குது. அதே மாதிரி தான் இது லோனு வித்ராயல் எல்லாமே இருக்கு. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிபிஎஃப் அக்கௌண்ட்டும் இருக்கு. 15 வருஷம் கழிச்சு 5 வருஷமா அக்கௌண்ட்டை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ரிபேட் இருக்கு. இன்கம் டேக்ஸ் மெச்சூரிட்டிக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது. கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அந்த மாதிரி மூலதன ஆதாய வரி எதுவுமே கிடையாது. இது ரொம்ப நல்லா இருக்கும். லோனை பொறுத்த வரைக்கும் லோன் அப்படின்றது எப்ப எடுக்கலாம் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு 1 வருஷமாவது முடிஞ்சிருக்கணும். அந்த அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அந்த நிதியாண்டு விட்டுருந்தோம். அதற்கு பிறகு ஒரு நிதியாண்டு அப்பவே வந்து அந்த அக்கௌண்ட் வந்து எலிஜிபிள் ஆகும். எவ்வளவு ரூபாய் வரைக்கும் தருவாங்க அப்படின்னா 25% தருவாங்க. 25% எதுல சார் தருவாங்க அப்படின்னா நீங்க லோன் கேக்குறீங்க இல்லையா அந்த லோன் வருஷத்துக்கு முந்தின 31/3 சப்போஸ் வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஆனா லோன் வந்து 5 வருடங்கள் முழுமையடைகிறது வரைக்கும் தான் லோன் தருவாங்க. அதற்கு பிறகு லோனை தரமாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அக்கௌண்ட் வந்து ஒருத்தர் 2021 ஓபன் பண்ணிருந்தாங்கன்னா அவருக்கு எப்ப லோன் எலிஜிபிள்னா அவருக்கு 2021 2022 அவருக்கு லோன் எலிஜிபிள். லோன் அமௌண்ட் எலிஜிபிள் எவ்வளவு எலிஜிபிள் சொன்ன 25%. எதுல அப்படின்னா 31/3/2021 அவருக்கு பேலன்ஸ் எவ்வளவு அதுல 25% எலிஜிபிள். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஏன் முக்கியமானது அப்படின்னா லோன் ப்ரீவியஸ்லி வேற இருந்தது, இப்ப கரண்டா சேஞ்ச் ஆயிருக்கு. முன்னாடி என்ன இருந்ததுன்றத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இப்ப இதுதான் கரண்ட் என்ன. ஸோ ஒரு சேஞ்ச் நடந்ததுனால இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் லோன் வாங்கினாலே நம்ம என்ன பண்ணோம், கடன் வாங்கினா திருப்பி கட்டணும். கடன் வாங்கினா திருப்பி கட்டணும். கடன்னாலே என்ன கிடைக்கும், வட்டி கிடைக்கும். ஸோ கடன் வந்து திருப்பி அடைப்பதற்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. டு பி ரீபெய்ட் இன் லம்சம் ஆர் இன்ஸ்டால்மெண்ட். ஒன்று லம்சமா அடைக்கலாம் அல்லது இன்ஸ்டால்மெண்ட்லையும் அடைக்கலாம். சரி லோனு வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல அடைப்பதற்கு அதிகபட்ச தவணை வந்து 36 தவணைகள் தான். சப்போஸ் இப்போ வந்து 36 தவணைக்குள்ள கரெக்டா அவங்க லோனையும் அடைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு 1% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒன்லி 1%. சப்போஸ் வந்து அவங்க லோன் வந்து 36 தவணையில அடைக்காம விட்டுட்டாங்கன்னா அவர்களுக்கு 6% வரைக்கும் வட்டி. ஸோ கரெக்டா அடைச்சாங்கன்னா 36 மாதத்துக்கு அவங்களுக்கு 1% வட்டி, 36 மாத தவணை தவறி அடைச்சாங்கன்னா அவங்களுக்கு 6% வட்டி. இப்ப சப்போஸ் அவரு அசல் மொத்தத்தையும் அடைச்சிட்டாருன்னா வட்டியை வந்து அதிகபட்சம் 2 தவணைக்குள்ள பிடிச்சிருவாங்க. வட்டி வந்து அதிகபட்சம் 2 தவணை கொடுப்பாங்க அடிஷன். ஸோ இப்ப சப்சிக்வெண்டா ஒருத்தர் லோன் வாங்கியிருக்காரு, அதை கரெக்டா அடைச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு திரும்ப லோன் தருவீங்கன்னா தருவோம். என்ன கண்டிஷன், 5 வருஷத்துக்குள்ள நம்ம லோன் தருவோம். அதே மாதிரி ஒரு லோன் ஒரு பைனான்சியல் இயர்ல வாங்கிட்டு இருந்து அவர் கரெக்டா திருப்பி கட்டிட்டாலும் அந்த வருஷத்துல அவர் திரும்ப மீண்டும் லோன் எடுக்கிறதுக்கு தகுதி இல்லை. அவர் அடுத்த பைனான்சியல் இயர் தான் எடுக்க முடியும். 5 வருட கடத்துக்கு பிறகு லோனே எடுக்க முடியாது. இதுவும் மிகவும் முக்கியமான பாயிண்ட். வித்ராயல் எப்ப கொடுப்பீங்க? வித்ராயல் வந்து 5 வருடங்கள் கழிச்சு கொடுப்போம். எந்த 5 வருடங்கள்? முதல்ல இனிஷியல் சப்ஸ்கிரிப்ஷன் பேமெண்ட் பண்ணதை விட்டுட்டு அதுல இருந்து 5 வருஷத்தை விட்டுடுவாங்க. முதல் வருஷத்தை விட்டுடணும், அதுக்கப்புறம் 5 வருஷத்தையும் விட்டுடணும், அதுக்கப்புறம் வித்ராயல். வித்ராயலை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷன், எப்படி லோனுக்கு வந்து 31/3 லோனுக்கு ஈஸி. லோன் வாங்குற வருஷத்துல எந்த வருஷம் லோன் வாங்குறானோ அதுக்கு முந்தின மார்ச் மாதம் கடைசி நாள் 31 எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அதுல 25% எடுத்து கொடுத்துருவீங்க. ஆனா
வித்ராயலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வித்ராயல் தான் கொடுப்பீங்க ஒரு ஃபைனான்சியல் இயர். வித்ராயல் வந்து டிஃபால்டட் அக்கௌண்ட்ல தரமாட்டாங்க. டிஃபால்டட் அக்கௌண்ட் அப்படின்னா எதை டிஃபால்டட் அக்கௌண்ட்னு சொல்றாங்க? 5-6 வருஷம் கட்டிட்டு இருப்பாங்க. கட்டின பிறகு ஒரு வருஷத்துக்கு வந்து குறைந்தபட்சம் அந்த 500 ரூபாயை மெயின்டைன் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அதுதான் டிஃபால்ட். அந்த மாதிரி அக்கௌண்ட்ல கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட், ஏற்கனவே ஒரு கணக்கு ஒருத்தர் வாங்கிட்டாரு, 5 வருஷம் வரைக்கும் லோன் வாங்கலாம், லோன் ஆல்ரெடி வாங்கிட்டாரு. திரும்ப அவர் வித்ராயல் அப்ளை, லோன் எனக்கு 5 வருஷம் முடிஞ்சிச்சு, இப்ப நான் லோனை கட்டல, நான் வித்ராயல் எனக்கு கொடுக்கணும்னா கொடுக்க முடியும். ஆல்ரெடி அவுட்ஸ்டாண்டிங் லோன் இருந்தா தர முடியாது. அப்புறம் வித்ராயல் அப்படின்னாலே திருப்பி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பி கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்றதுனால அதுக்கு என்ன பண்றாங்க? வட்டியும் இல்லை. லோன் இருந்தாதான் வட்டி, வித்ராயல் இருந்தா வட்டி இல்லை. இப்ப எவ்வளவு சார் வித்ராயல் எலிஜிபிள்னா, லோன்ல 25%, இங்க 50%. ஏன் அப்படின்னா இப்ப பணத்தை அதிகமா கொடுத்துட்டா நீங்க வட்டி கம்மியா வாங்கிட்டீங்க. வித்ராயல் எப்ப எலிஜிபிள்? 5 வருஷம் ஆகுது. ஸோ 5 வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட தகுந்த அளவு அவர் கட்டியிருப்பாரு. அப்ப அந்த தொகையை அவர் எடுக்கிறாருன்னா வட்டி தொகை குறைஞ்சிடும், அரசாங்கத்துக்கான போர்டன் குறையும் இல்லையா? ஸோ அதனால இந்த லாஜிக் வருது. ஸோ 50% பேலன்ஸ் ஹெல்ட் ஆன் தி 31st March ஆஃப் தி ப்ரிசீடிங் இயர். எந்த வருடம் அவர் லோன் அப்ளை பண்றாரோ அந்த வருடத்திற்குரிய முந்தைய நிதியாண்டுல 31 மார்ச்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு எடுத்து அரைவ் பண்ணிடுவாங்க. அதுல 50% எடுத்து வச்சுப்பாங்க. 10 லட்சம் ரூபா இருக்குன்னா 50% 5 லட்சம் ரூபாய். உடனே அந்த 5 லட்சத்தை கொடுத்துட மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்னு கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னா, இன்னொன்னு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுல இருந்து எதுல இருந்து லோன் அப்ளை பண்ற வருடத்திலிருந்து முன்னாடி போகணும். அதாவது லோன் இந்த வருஷம் அப்ளை பண்ணா போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் அப்படின்னு பின்னோக்கி போகணும். அப்படி போகும்போது 4வது ப்ரிசீடிங் இயர்ல மார்ச் மாதம் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அதுல 50%. இது ரெண்டுத்தையும் இது தனியா அது தனியா வே பண்ணிக்கணும். இது ரெண்டுத்துல எது கம்மியோ அதை. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஒருத்தர் 20-21 அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் விட்ராயல் எப்போ அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா 5 வருஷம் முடிஞ்சிருக்கும். 20-21 விட்டுடுங்க. 21-22, 22-23 நான் சொன்ன இயர்னாலே ஃபைனான்சியல் இயர் தான். 21-22, 22-23, 23-24, 25-26. இப்போ 5 முழுமையா விட்டுருந்தோம். அக்கௌண்ட் ஓபன் பண்ண வருஷத்தையும் விட்டுருந்தோம். அப்ப 26-27 வந்து அவருக்கு வித்ராயல் எலிஜிபிள். சரி, இப்ப 26-27க்கு இடையில வந்து அவர் வித்ராயல் கேட்க வராருன்னா எவ்வளவு வித்ராயல் கொடுப்பீங்க அப்படின்னா 50% தரும். எவ்வளோ? 31/3/2026. இப்ப 2026-27 எலிஜிபிள். 31/3/2026 கொடுப்போம். எவ்வளோ? 50%. அதை கால்குலேட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுல இருந்து 4 வருஷம் முன்னாடி போகணும். அப்ப 26க்கு முன்னாடி 25, 24, 23, 26, 25, 24, 23. இந்த 31/3/2023க்கும் 31/3/2026 எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அதாவது 50% பார்த்து எது கம்மியோ அதை நம்ம கொடுத்தோம். இதுதான் வித்ராயல் க்ளோஷர். 15 வருடம், அதாவது வருடம்னா ஃபைனான்சியல் இயர். 15 ஃபைனான்சியல் இயருக்கு அப்புறம் தான் எக்ஸ்க்ளூடிங் த இயர் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங். சப்போஸ் லோன் வாங்கிட்டு அவர் லோன் கொடுக்காம அடைக்காம விட்டுட்டாங்க, லோனை க்ளோஸ் பண்ண பிறகுதான் நம்மளால அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண முடியும். இது வந்து ஆர்டிலையும் அப்படிதான். ஆர்டிலையும் நம்ம வந்து லோன் வாங்கியிருக்காங்க, தட் இஸ் லோன்னா ஆஃப் வித்ராயல் எடுத்திருந்தாங்க, அதை க்ளோஸ் பண்ணாம அவங்களால லோனை அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். ப்ரீமெச்சூர் க்ளோஸர் பண்ண முடியுமா? பண்ணலாம். 5 வருஷம் கழிச்சு தான். 5 வருஷம் கழிச்சு அக்கௌண்ட் ஓபன் பண்ண தேதியை கணக்கில் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குலாம் அது யார் வந்து பிஎன்சி ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணி கொடுத்தாலும் ஓபன் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்கன்னா கொடுக்க மாட்டோம். எப்போ கொடுப்போம் அப்படின்னா கணக்கு வச்சிருக்கவருடைய டிபெண்டன்ட் பேரண்ட்டுக்கோ டிபெண்டன்ட் சில்ட்ரனுக்கோ இல்லை அவருக்கோ ஏதோ ஒரு
கொடிய நோய் வாய்ப்பட்டு அந்த கொடிய நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்தா கிடைக்கும். அதே மாதிரி தனக்கோ அல்லது தன்னுடைய குழந்தைகளுக்கோ உயர்கல்விக்கு பணம் தேவைப்படுதுன்னா எடுத்துக்கலாம். அதே மாதிரி சேஞ்ச் இன் த ரெசிடென்சி ஸ்டேட்டஸ் ஆஃப் தி அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படின்னா குடியுரிமையே அவருக்கு மாறி போகுது. கணக்கு போகும்போது அவர் இந்திய பிரஜையா இருக்காரு, அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கட்டிட்டே வர்றாரு. ஒரு 5-6 வருஷம் கழிச்சுட்டு அமெரிக்கால போய் கிரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆயிட்டாரு. எனக்கு இதோட அவருக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. வேணா கண்டினியூ பண்ணலாம் அவர் 15 வருஷம், இல்ல எனக்கு வேணா க்ளோஸ் பண்ணிக்கணும்னு க்ளோஸ் பண்ணி. பிஎன்சி பண்ணா என்ன ஒண்ணுன்னா நார்மல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 7.1%. இது அதுலயும் 1% குறைச்சிக்குது. ஸோ 6.1% தான் இப்போ. பிஎன்சியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இல்லாம பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட், எக்ஸ்டென்ஷன் வித்தவுட் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். உங்க ஆர்டிலையும் பார்த்தோம், வித் சப்ஸ்கிரிப்ஷன், வித் கான்ட்ரிபியூஷன், வித்தவுட் கான்ட்ரிபியூஷன். ஆர்டிலையும் அதே மாதிரிதான் இந்த எக்ஸ்டென்ஷன் வித்தவுட் சப்ஸ்கிரிப்ஷன். 15 வருஷம் முடிஞ்சிச்சு, நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், அப்படியே அந்த பேலன்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. 15 வருஷத்துல அவர் ஒரு 15 வருஷம் கட்டியிருக்காங்க, அது அப்படியே கண்டினியூ ஆகும். எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் பிபிஎஃப் வட்டியே தான் கிடைக்கும். ஆனா எக்ஸ்டென்ஷனுக்கு அவங்க வந்து தே ஷுட் கிவ் ஒன் ஃபார்ம். அக்கௌண்ட்டுக்கு, அதாவது பிபிஎஃப்க்கும் சீனியர் சிட்டிசன் இதுக்கெல்லாம் வந்து அந்த 1 இயருக்குள்ள அவங்க வந்து கட்டாயம் என்ன பண்ணணும், எக்ஸ்டென்ஷனுக்கு ஃபாரம் எழுதி கொடுக்க வேண்டும். இப்போ எக்ஸ்டென்ஷன் கொடுத்த என்னென்ன, அவர் வந்து நான் வித்தவுட் டெபாசிட் எக்ஸ்டெண்ட் பண்றேன், வித்தவுட் சப்ஸ்கிரிப்ஷன் நான் பிபிஎஃப் அக்கௌண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். திடீர்னு ஒரு 2 வருஷம் கழிச்சு மனசு மாறுறாரு, நான் வந்து திரும்ப சப்ஸ்கிரிப்ஷன் பண்றேன்னா பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் த அக்கௌண்ட் இஸ் கண்டினியூட் வித்தவுட் சப்ஸ்கிரிப்ஷன், தென் இட் cannot be accepted deposits. அதே மாதிரி ஒரு ஃபைனான்சியல் இயருக்கு ஒரு வித்ட்ராயல் தான் எடுக்க முடியும். நெக்ஸ்ட், வித்ட்ராயல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா 15 வருஷத்துக்குள்ள வித்ட்ராயலா இருந்தா நீங்க என்ன பாத்தீங்கன்னா 50% முந்தின வருஷம் அல்லது 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற 31 மார்ச் 50% கால்குலேட் பண்ணி அதுல வச்ச லோயர். இதுல அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. வித்ட்ராயல் நீங்க போய் நின்றாலே 31 மார்ச் அதுக்கு ப்ரிசீடிங் இயர் அல்லது 4th ப்ரிசீடிங் இயர் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அதுல அப்படியே 50% கொடுத்துருவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்ட்ராயல் தான் ஒரு ஃபைனான்சியல் இயரை அலோவ் பண்ண முடியும். ஆனா வித்ட்ராயல் வந்து எப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து மேக்சிமம் ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒருத்தர் வித்ட்ராயல் எலிஜிபிளா வருதுன்னா அவர் 5 லட்சத்துக்கு உடனே 5 லட்சமா எடுத்துக்கலாம், அல்லது மாசம் வருஷம் 1 லட்சமா கூட 5 வருஷம் கூட எடுத்துக்கலாம். எக்ஸ்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிளாக் இயர்ஸ் 5 இயர்ஸ் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். 1 இயர் மெச்சூரிட்டி அல்லது எக்ஸ்டென்ஷன் பக்கம் திரும்ப ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். இப்ப சப்போஸ் ஒருத்தர் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்றாரு, ஆனா அவர் அப்ளிகேஷனே கொடுக்கல அப்படின்னா அந்த மாதிரி அக்கௌண்ட்ல இந்த மாதிரி கேசஸ் வரும். அந்த மாதிரி அக்கௌண்ட்டை நம்ம டெபாசிட்டை வாங்கிட்டோம்னா அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இர்ரெகுலர் அக்கௌண்ட் ஆகிடும். அதுக்கு வந்து அந்த வாங்கின காசை திருப்பி கொடுத்தோம்னா வட்டி. வித்ட்ராயல் மேக்சிமம் 60% ஆஃப் தி, இப்போ நம்ம நார்மல் வித்ட்ராயல், இது வந்து எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல இருக்கிற வித்ட்ராயல். நார்மல் வித்ட்ராயல்ல 50% ப்ரீவியஸ் இயர், அதாவது ப்ரிசீடிங் இயர் 31 மார்ச், அதுக்கு முன்னாடி 4 வருஷம். இதுல அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா 60% எந்த வருஷம் அவர் எக்ஸ்டென்ஷன் பண்ணாரோ அப்பதான் எலிஜிபிள். இப்போ வந்து அவர் 17வது வருஷம் வந்து கேட்டாலும்
16வது வருஷம் தான். 18வது வருஷம் வந்து கேட்டாலும் 16வது வருஷம் தான். 19வது வருஷம் வந்து கேட்டாலும் 16வது வருஷம் தான். அவருக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுல 60% எலிஜிபிள். 1 or more withdrawal is allowed subject to the maximum. இதுல அமௌண்ட் சீலிங் 60%. ஒரு வித்ராயல் கொடுக்கலாம் அல்லது வருஷத்துக்கு ஒரு வித்ராயல் கொடுக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாரு, அப்புறம் எனக்கு வேணான்னு திரும்ப ரிவர்ட் பண்ணிக்க முடியுமானா அது பண்ண முடியாது. அடுத்தது சுகன்யா சம்ருத்தி. இவங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இதை ஃபாஸ்டா போகும். இது வந்து கேர்ள் சில்ட்ரனுக்கு தான். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அக்கௌண்ட் ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்ம பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி. 10 வயசுக்கு உள்ள இருந்தாதான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். 18 வயசு ஆயிட்டாங்க ரீகேஒய்சி கொடுத்து அக்கௌண்ட்டை வந்து உயிர் கொடுத்துருந்தோம். அடுத்தது ஒன்லி ஒன் அக்கௌண்ட் கேன் பி அலௌட் இன் ஒன் கேர்ள் சைல்ட் நேம் எய்தர் அட் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் பேங்க். கார்டியனை பொறுத்த வரைக்கும் he can open maximum 2 சில்ட்ரன் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி பிபிஎஃப் கிடையாது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் 2 கேர்ள் சில்ட்ரன் இன் 1 ஃபேமிலி. இப்போ மோர் தென் 2 அக்கௌண்ட்ஸ் எலிஜிபிளே கிடையாது ஒரு குடும்பத்துல அப்படின்னா. ஆனா ஒரு சில கண்டிஷன்ஸ்ல மோர் தென் 2 அக்கௌண்ட்ஸும் ஓபன் பண்ணலாம். எந்த கண்டிஷன் அப்படின்னா, இப்போ ஒரே பிரசவத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷன்ல எலிஜிபிள். இப்போ ஒரு அம்மாவுக்கு வந்து முதல் பிரசவத்திலேயே வந்து 2 பெண் குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா முதல் 2 குழந்தைகள் எலிஜிபிள். முதல் பிரசவத்திலேயே 3 பெண் குழந்தைகள் பிறந்துச்சுனாலும் 3த்துக்குமே எலிஜிபிள். அதுதான் வந்து தட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்ப சொல்றது எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் டெலிவரி. 2வது பிரசவமா இருக்கும்போது முதல் பிரசவத்துல ஒரு குழந்தை பெண் குழந்தை, 2வது பிரசவத்துல 2 குழந்தை ட்வின்ஸ், 2மே பெண் குழந்தையா இருந்தாலும் தட் இஸ் ஆல்சோ எலிஜிபிள். சரியா? ஆனா முதல் பிரசவத்துல ட்வின்ஸ் 2 குழந்தை பிறந்துருச்சு, 2த்துக்குமே அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. 2வது டெலிவரியில ஒரு பெண் குழந்தையோ இல்ல 2 பெண் குழந்தையோ பிறந்தாங்கன்னா அதுக்கு இது எலிஜிபிள் கிடையாது. ஸோ அந்த கணக்கு துவங்கும் போது அதிகபட்சம் 2 அக்கௌண்ட்டுக்கு மேல பெண் குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றதுதான் இதுக்கு லாஜிக். ரைட், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ பர்த் சர்டிஃபிகேட் ஆதாரம் கம்பல்சரி. 250 ரூபாய் குறைந்தபட்சம், அதிகபட்சம் 1,50,000 ஒரு நிதியாண்டுல தவணை தவறாமல் கட்டணும். கட்டாம விட்டுட்டாங்க, அதாவது அந்த 250 ரூபாய் கண்டிஷனே அவங்க மெயின்டைன் பண்ணலன்னா அதுக்கு அவங்க 50 ரூபாய் கட்டணும். 50 ரூபாய் மட்டும் கட்டினா பத்தாது, அந்த ஆண்டிற்குரிய 250 ரூபாய் சேர்த்து கட்டணும். ரைட். இப்போ வித்ராயல் பொறுத்த வரைக்கும் எப்போ எலிஜிபிள்? வித்ராயல் ஒரு கான்செப்ட். வித்ராயலை பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தைக்கு 18 வயசு ஆயிருந்தாலும் அல்லது எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். whichever is earlier. ஸோ ஆப்வியஸ்லி இந்த எஸ்எஸ்எல்சி பாஸ்ங்கிறது 15 வயசு ஆயிட்டாலே அவங்க எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னா, அவங்க எந்த வருஷம் அவங்க அப்ளை பண்ணாலும் அந்த வருஷத்தினுடைய முந்தின 31 மார்ச்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அதுல 50% எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனா இது உயர்கல்விக்கு மட்டும்தான். ஸோ உயர்கல்விக்கு கொடுக்கும்போது ஒரு தடவை கால்குலேட் பண்றாங்கன்னா, இந்த வருஷம் வந்து அவர் கேட்கிறாரு, இப்போ வந்து 2026 இன்னைக்கு மார்ச் 4, 10/4/2026 வராருன்னா 31/3/2026 அவருக்கு பேலன்ஸ்ல எவ்வளவு இருக்கோ அதுல 50% வந்து அவருக்கு கொடுக்கலாம். அது ஒரே தடவையா கொடுத்துடலாம் அல்லது 5 தவணைகளாகவும் கொடுக்கலாம். 5 தவணையா கொடுக்கும்போது ஒரு நிதியாண்டிற்கு ஒரு தவணை தான் கொடுக்க முடியும். எவ்வளவு சார் கொடுப்பாங்க அப்படின்னா, அவர் ஃபீஸ் கட்டுறதுக்கான ரசீது கொடுக்குறாரு இல்லையா, அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கான ரசீது எவ்வளவு கொடுக்குறாரோ அது அல்லது 50% ரெண்டுத்துல எது கம்மியோ அதெல்லாம் கொடுப்போம். வித்ராயலை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து 31/3/2028 ஒருத்தருக்கு 5,50,000 ரூபாய் பேலன்ஸ் அவர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. எப்போ? 25/7/2028 வந்து கேட்கிறாரு. அப்போ 31/3/2028 இருந்த பேலன்ஸ்ல படிக்கு பாதி 2,75,000 ரூபாய் கொடுப்பாங்க.
இந்த 2,75,000 அவர் மொத்தமா வாங்கிக்கலாம் அல்லது 5 தவணையா எடுத்துக்கலாம், வருஷத்துக்கு ஒரு தவணை. இந்த 2,75,000 முழுமையா எப்ப தருவாங்க அப்படின்னா, அவர் இந்த ஃபீஸை கட்டி முடிச்ச பிறகு அந்த ஃபீஸ் எவ்வளவு கட்டியிருக்காருன்னு பார்ப்பாங்க. அது 2,75,000 அதிகமா இருந்தா 2,75,000 கொடுப்பாங்க. அவரு ஃபீஸ் கட்டினதே 2 லட்சம் தான்னா 2 லட்சம் தான் கொடுப்பாங்க. இதுதான் எனக்கு அர்த்தம். பெனால்ட்டி 50 ரூபா ரைட்டுலாம் பாருங்க. அடுத்தது ப்ரீ மெச்சூர் க்ளோஷர். ப்ரீ மெச்சூர் க்ளோஷரை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை, அந்த பெண் குழந்தை பேர்ல ஆரம்பிக்கிற அக்கௌண்ட், பெண் குழந்தை இறந்துச்சுன்னா ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணி எடுத்துக்கலாம். கார்டியன் இறந்துட்டா என்ன சார் பண்றது அப்படின்னா, கார்டியனை சேஞ்ச் பண்ணி அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் 5 வருடங்கள் ஆன பிறகு இந்த இப்ப எப்படி பிபிஎஃப்ல எப்படியோ அதே மாதிரிதான் குழந்தைக்கோ அல்லது அவர்களுக்கோ உயர்கல்விக்கோ, குழந்தைக்கோ அல்லது அவர்களுக்கோ லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் இருந்தாலோ அல்லது டெத் ஆஃப் தி கார்டியன் ஏற்பட்டாலும் கார்டியனை சேஞ்ச் பண்ணி கண்டினியூ பண்ணலாம், அல்லது கம்பேஷனட் கிரவுண்ட்ஸ்ல அந்த மீதம் இருக்கிற இன்னொரு கார்டியன் என்னால கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா அதற்கும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சாங்ஷன் ஒன்லி பை தி டிவிஷன் தான் ரொம்ப முக்கியமானது. எஸ்பியால மட்டும்தான் சாங்ஷன் பண்ண முடியும். அது ஞாபகம் வச்சு. அடுத்தது மெச்சூரிட்டி க்ளோஷர். எப்போ மெச்சூரிட்டி க்ளோஷர் வரும்? அந்த கணக்கு துவங்கி 21 வருடங்கள் முடிஞ்சிருக்கு. சரியா? அக்கௌண்ட் துவங்கினது 15 வருஷம் கட்டுறாரு, 6 வருஷம் சும்மா விடுறாரு. நியாயமா பாத்தீங்கன்னா 7 ஆயிடும், 22 வருஷம் ஆயிடும். ஸோ 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் பண்ணணும். இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவதற்கு இவ்வளவு நாள் வெயிட் பண்ண முடியாது அப்படின்றதுனால பெண் குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகும் போதும் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பெண் குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகும் போதும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணுவதற்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, திருமணம் அவங்களுக்கு அப்படி இஷ்டம் ஆயிட்ட பிறகு அதுல இருந்து ஒரு மாதம், திருமண தேதி குறிப்பிட்டதிலிருந்து அதற்கு 1 மாதம் முன்னாடியும், திருமண தேதியிலிருந்து 3 மாதங்களுக்குள்ளேயும் இந்த அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம அக்கௌண்ட் க்ளோஷர் ஃபார்ம்லாம் கொடுக்கணும், அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் ஒரு அஃபிடவிட் ஒன்று வாங்கி தரலாம். இந்த மாதிரி குழந்தைக்கு 18 வயசு ஆகலை, கல்யாணத்தப்போ அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிடவிட் நோட்டரி பப்ளிக் வாங்கி கொடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த எம்பசஸ்ன்றது க்ளோஸ் ஆயிடுச்சு, இது வராது இனிமேல். அடுத்தது பிஎம் கேர் ஸ்கீம். இந்த பிஎம் கேர் ஸ்கீம் அப்படிங்கிறது என்னன்னா, கொரோனாவில் அப்பா அம்மா 2 பேரையும் இழந்த குழந்தைகளுக்கு இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்றாங்க. இந்த அக்கௌண்ட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 6/10/2021 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த குழந்தை யாருக்கு இந்த அக்கௌண்ட் யாருக்குன்னு எலிஜிபிள்னா, இந்த தேதி ரொம்ப முக்கியம். 11/3/2020 31/12/2021 வரையான இடைக்காலத்துல கோவிடால பாதிக்கப்பட்டு அப்பா அம்மா 2 பேரையும் இழந்துட்டவங்களுக்கு மட்டும்தான், குழந்தைகளுக்கு அவர்களுக்கும் 18 வயசு ஆகலைன்னா தான் இந்த கணக்கு துவங்குவதற்கு யார் எலிஜிபிள். இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான அக்கௌண்ட், ஒரு பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்றாங்க, அப்புறம் இந்த பிஎம் கேர் ஸ்கீம் அக்கௌண்ட்டை ஓபன் பண்றாங்க. பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ன்றது 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணுங்க. இந்த பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பொதுவா நம்ம பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நீங்க இங்க யார் இப்ப நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு ஓபன் பண்ணும்போது சிங்கிள் அக்கௌண்ட் தான் இருக்கும். ஆனா இங்க குழந்தை பேர்ல ஓபன் பண்ணி ஜாயிண்ட் ஹோல்டரா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் போட்டிருக்காங்களே, அது வேற யாரும் இல்லை, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் ஓபன் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரா அந்த குழந்தையோடு சேர்ந்து இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணுவாங்க. 18 வயசு குழந்தைக்கு ஆயிட்ட பிறகு அந்த அக்கௌண்ட் குழந்தையோட பேருக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இப்போ எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதுல எதுவுமே நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. எல்லாம் இந்த பிஎம் கேர்ஸ்ல அந்த அமௌண்ட் எல்லாம் கவர்மெண்டே எடுத்து கட்டிட்டு போயிடும். மெச்சூரிட்டி 18 வயசு ஆகும்போது அந்த அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் ரூபாயா அந்த அக்கௌண்ட்ல
இருக்கும். அவ்வளவுதான். அதுக்கேற்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டை ஒன் டைம் டெபாசிட்டா பண்ணுவாங்க. சரி. இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஹெட் ஆபீசஸ் அட் த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் அல்லது ஐடென்டிஃபைடு ஆஃபீஸ்க்கு மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். எல்லா ஆஃபீஸ்லயும் இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியாது. ஸோ முதல்ல ஒரு பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த பிஎம் கேஷ் அக்கௌண்ட் ஃபண்டையும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறோம். இந்த பிஎம் கேர் பேசிக் அக்கௌண்ட் எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னா, பேசிக் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணது வந்து 1 மாசத்துக்குள்ள அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. இப்ப 18 வயசு ஆன பிறகு 5 வருஷத்துக்கு எம்ஐஎஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. குழந்தைக்கு 23 வயசு ஆகிற வரைக்கும் வட்டி கொடுப்பாங்க. அதற்கு பிறகு முழுமையா அந்த 10 லட்சத்தை குழந்தை வாங்கிக்கும். இந்த கொடுக்குற வட்டி போய் உட்காரதுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கொடுக்குறாங்க. 23 வயசு ஆன பிறகு எந்த விதமான அக்கௌண்ட்டும் கிடையாது. முதல் 18 வயசுக்குள்ள அந்த அக்கௌண்ட்டுக்கு எந்த விதமான நாமினேஷன் வசதியும் சலுகையும் கிடையாது. 18 வயசு ஆன பிறகு நாமினேஷன் பண்ணிக்கலாம். இந்த ஈவெண்ட் ஆஃப் டெத் ஆஃப் தி மைனர் அக்கௌண்ட் இப்போ 18 வயசுக்குள்ள இருந்து குழந்தை இறந்து போச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட் முழுமையா திரும்ப அரசாங்கத்துக்கே போயிடும். 18 வயசு ஆயிட்ட பிறகு அவங்க நாமினேஷன் போட்டு 18 வயசு ஆன பிறகு இறந்துட்டாங்கன்னா நார்மலா டெத் க்ளோஷரா ட்ரீட் பண்ணுறாங்க. அடுத்தது சேவிங்ஸ் சர்டிபிகேட்ஸ். சேவிங்ஸ் சர்டிபிகேட்ஸ் டேரண்ட் சர்டிபிகேட்ஸ் தான் இப்ப இருக்கு. என்எஸ்சி 8 இஷ்யூ கிசான் விகாஸ் பத்திரம். கிசான் விகாஸ் பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 115 மாதங்கள்ல நீங்க போட்ட பணம் இரட்டிப்பாக ஆயிடும். கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.5%. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1000, மேக்ஸிமம் நோ லிமிடெட் 100. அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000. மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000 தான் அது. கேவிபியை பொறுத்த வரைக்கும் லாக்அப் பீரியட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 2 years 6 months வந்து என்ன பண்ண முடியாது, அந்த கணக்கை க்ளோஸ் பண்ண முடியாது. 2 years 6 months அப்புறம் எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அக்கௌண்ட்டை வந்து வேற ஏதாவது இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கோ அல்லது வேற யாருக்கோ ஒரு தனி நபருக்கோ நீங்க அந்த அக்கௌண்ட்டை வினயமா வைக்கலாம். தட் இஸ் பிளட்ஜ் பண்ணனா, பிளட்ஜ் பண்ணுவதற்கு ₹100 பிளஸ் ஜிஎஸ்டி ஃபீஸ் இருக்கு. ரிலீஸுக்கு நோ ஃபீஸ். பிஎம்ஐ வந்து எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிள். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 5 years. என்எஸ்சியில 5 years வரைக்கும் க்ளோஸ் பண்ணவே முடியாது. அது நல்லா ஞாபகம். இதுதான் பெஸ்ட். இதுவும் அதே மாதிரி தான். 1000 மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 மேக்சிமம். மல்டிபிள்ஸ் ஆஃப் இது 1000 தான். எதுவுமே வந்து நோ லிமிட்டு. மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000 தான். லாக்அப் பீரியடை பொறுத்த வரைக்கும் 5 years. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 வருஷம் வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சர்டிபிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். சிங்கிள், மைனர், ஆபரேட்டட் பை கார்டியன் ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். 3 adults-ம் ஓபன் பண்ணிக்கலாம். எஸ்ஏஎஸ் ஏஜென்ட் வழியா, எஸ்ஏஎஸ் அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ்ட் ஏஜென்சி சிஸ்டம். இந்த ஸ்டாண்டர்டைஸ்ட் ஏஜென்சி சிஸ்டம் வழியா வந்து ஒருத்தர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. அவர்களுக்கு 0.5% ஆஃப் தி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்ல கமிஷனா கிடைக்கும். 0.5%. இந்த எஸ்ஏஎஸ் ஏஜென்ட் வழியா பண்ணும்போது 20,000க்கு மேல போனா செக் தான் கொடுக்கணும். ப்ரீமெச்சூர் க்ளோஷர் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரீமெச்சூர் க்ளோஷர் வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து சர்டிபிகேட் வாங்கியிருக்காரு, அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அதை டெத் க்ளோஷர் தான். அப்போ வந்து நீங்க வந்து இந்த 2.5 வருஷம் இந்த 6 மாசத்துல இறந்துட்டாரு அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தட் வில் பி டர்ம்ட் அஸ் டெத் க்ளோஷர் தான். பட் அது வந்து ஒரு பிஎம்சியாக கருதப்பட்டு கொடுப்பாங்க. எவ்வளவு சார் கொடுப்பாங்க அப்படின்னா, கெசட் நோட்டிபிகேஷன் வரும்போது எவ்வளவு கொடுக்கணும்னு டேபிள்ல ரொம்ப தெளிவா இருக்கு. அடுத்தது சப்போஸ் ஒரு அரசுக்கு வந்து அவர் பிளட்ஜ் பண்றாரு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட், நான் இந்த கான்ட்ராக்ட் குறித்த காலத்துல முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளட்ஜ் பண்றாரு. அந்த குறித்த காலத்துல கான்ட்ராக்ட முடிக்காம விட்டுட்டாரு. அரசாங்கம் வந்து அந்த தொகையை வந்து எடுத்துக்கிறதுக்கு உரிமை வாய்ந்தவர்கள், அவர்கள் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி சர்டிபிகேட்டை வந்து தவறுதலா இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதற்கும் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணலாம். கோர்ட் வந்து கூப்பிட்டு சொல்லுது, கோர்ட் வந்து இமீடியட்டா இந்த அமௌண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி நான் கொடுங்கன்னு சொல்லிடுச்சுன்னா நம்ம அப்போ வந்து க்ளோஷர்லாம் பார்க்கக்கூடாது, ப்ரீமெச்சூர் க்ளோஷர்லாம் பார்க்கக்கூடாது. சரி, என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 3 கண்டிஷன் தான் பிஎம்சி போடுவாங்க. அப் டு 1 இயர், அதாவது எவ்வளவு வட்டி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு வந்து பிரின்சிபல் தான் கொடுக்கும். 1 இயர் டு 3 இயர் பிரின்சிபல் பிளஸ் பிஓஎஸ்பி ரேட். 3 இயர்ஸ்க்கு மேல போய், ஏன்னா எப்போ என்எஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்க 5 வருஷம் வரைக்குமே க்ளோஸ் பண்ண முடியாது. முதல் வருஷம் க்ளோஸ் பண்ணா ஒன்லி பிஓஎஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த முதல் வருஷம் க்ளோஸ் பண்ணா அப்படின்னு நான் சொல்றதே பிஎம்சின்றது இந்த முதல்ல பாத்தீங்க பாரு, இந்த கண்டிஷனுக்கு தான் எல்லாத்துக்கும் வேணும். அடுத்து 3 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றது டேபிள். சர்டிபிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அக்கௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதாவது இப்போ 3 பேர் சேர்ந்து சர்டிபிகேட்டை வாங்குறாங்க, அதுல ஒரு நபர் இறந்து போயிடுறாரு அப்படின்னா மீதம் நிறைய இருக்கா? இல்ல தலைவர முடிய போகுது சார், முடிய போகுது, அவ்வளவுதான். அடுத்தது இது வந்து ஒருத்தர் 3 பேர் இருக்காங்க, ஒரு ரெண்டு பேர் இறந்துடுறாங்க, ஒருத்தர் மட்டும்தான் இருக்காருன்னா எனக்கு அந்த 2 பேர் பேரை போட்ட சர்டிபிகேட் வேண்டாம், எனக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னா மாத்தி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கோர்ட் ஆஃப் லால இருந்தாலும் சரி, பிளட்ஜிங்ல இருந்தாலும் சரி. டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் 1 பர்சன் டு அனதர் பர்சனுக்கு எதுவும் பணம் கிடையாது. சரியா? டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் 1 ஆஃபீஸ் டு அனதர் ஆஃபீஸர்ஸ்க்கு நம்ம 118 ரூபாய், 100 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி உண்டு. நெக்ஸ்ட், ஒரு சர்டிபிகேட் வந்து இதுல அவங்களுக்கு தேவையில்லை. ரைட், அவ்வளவுதான் தலைவர. ஹலோ, சார் ஒரு டவுட் கேட்கலாமா சார்? சொல்லுங்கம்மா. சார் எஸ்எஸ்ஐல இப்போ கார்டியன் 2 பேருமே பேரண்ட் இறந்துட்டாங்கன்னா அந்த குழந்தை மட்டும் இருந்ததுன்னா க்ளோஸ் பண்ணலாமா சார்? பண்ணிக்கலாமா, பண்ணிக்கலாம். நீங்க எஸ்எஸ்ஏ பிஎம்சில வந்து 2 பேருமே இறக்கணும்ன்ற அவசியம் கூட இல்ல. ஒருத்தர் மட்டும் இறந்துட்டா கூட நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ வந்து கிளைம் கேஸா வருமா சார்? ஆமா, கிளைம் கேஸா வரும். அந்த பொண்ணு மைனர் இருந்தா அதாம்மா, எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல ஓகே. Thank you everybody.